அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி அன்பர்களின் 2026ஆம் ஆண்டு குருபெயர்ச்சி பலன்களை காணவிருக்கிறோம். சஷ்டியன் பக்கத்திற்கு வரவேற்கிறேன். 26ஆம் தேதி 5வது மாதம் 2026 மாறக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வரார். இந்த லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா உச்சம் பெறார். என்ன இதனால் வரைக்கும் இந்த கன்னிராசிக்காரவங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு உழைத்தும் அதற்கு உண்டான பலனானது நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப நீங்கள் இந்த குமுறலுக்கு ஆளாயிருப்பீங்க. அந்த குமுறல்லாம் யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ குரு பகவானுக்கு கேட்டுருச்சு. அப்படி பழைய உங்களுக்கு ஒரு பவரானது கிடைக்க போகுது. தொழிலையாக இருக்கட்டும், வியாபாரத்திலையாக இருக்கட்டும், வேலையிலையாக இருக்கட்டும், ஒரு புதிய பவர் சென்டராக நீங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இந்த குரு பெயர்ச்சினால் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்துக்கு வரார். என்ன பலவிதமான வழிகளில் உங்களுக்கு பண வரவானது கிடைக்கும். வேலைகள்லையாக இருக்கட்டும், தொழிலையாக இருக்கட்டும், வியாபாரத்திலையாக இருக்கட்டும், என்ன இப்படி நீங்கள் எதெடுத்தாலும் அது உங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு விஷயமாக இருக்க போகுது. நீண்ட நாட்களாக அந்த இடமாற்றம், பதவி உயர்வு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த பதவி உயர்வும் கிடைக்கும், சம்பள உயர்வும் கிடைக்கும், இடமாற்றமும் கிடைக்கப்பெறும். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 11ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் ஆகிய இடங்களை பார்க்கிறார். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தைரிய வீரிய ஸ்தானம்ங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு புதிய பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்படி வரும் பொழுது உங்களுக்கு அதற்கு உண்டான ஒரு ஆற்றலும் ஒரு தைரியமும் கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் நீண்ட நாள் திருமணமாகாத சகோதர சகோதரிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண அமைப்பெல்லாம் ஏற்படும். உங்களுக்குமே நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த திருமண அமைப்பெல்லாம் 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதனால் அந்த திருமண அமைப்பு கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல படித்த பெண்ணாகவே உங்களுக்கு அமைய இருப்பாங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது அப்பா வகையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான நிலைமைக்கு உங்களுக்கு சேரும். ஏற்கனவே நீண்ட நாட்களாக வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, இந்த காலகட்டத்தில் கட்டுவீங்க. வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, வாகனமும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தங்க நகைகள் இந்த காலகட்டத்தில் என்ன தான் விலையேற்றமாக இருந்தாலும் நீங்கள் போய் அதை வாங்குவீங்க. அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்ந்து ஒரு ஒற்றுமையானது அந்த மன அமைதி பிறந்து ஒற்றுமையெல்லாம் அதிகரிக்கும். நீங்கள் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள்கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறது நல்லதாக இருக்கும். உங்களுடைய மேற்பதவி உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். அடிக்கடி உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மன கசப்புக்கள் வந்து போகும். அதனால் அதை மட்டும் சற்று பார்த்துக்கணும். கன்னிராசி அன்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா 2026 முக்கியமாக மகா கணபதி வழிபாடை மேற்கொண்டுட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் பண்ணிட்டு வர இந்த குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பொதுவாக இந்த 2026ஆம் ஆண்டு கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையையும் ஒரு புதிய அனுபவத்தையும் தரக்கூடிய ஆண்டாக அமையப்பெறும். ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தில் குரு பெயர்ச்சி 2026 12 ராசிகளுக்குண்டான பலன்களையும் பதிவேற்றியுள்ளோம். அனைத்து அன்பர்களும் அந்த குரு பெயர்ச்சி ராசி பலன்களையும் கண்டு பிடித்திருந்தால் லைக் செய்யுமாறும், இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நம்மளுடைய ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.